சுட்டும் விழி சுடரே இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம அபிநயா ஜெயிலில் இருந்தால் கண்டிப்பாக தான் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரத்தை தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் பரவாயில்ல, இப்போவாது நம்ம அபிநயாவுக்கு பரோலும் கிடைச்சிருச்சு. இதனால் ரொம்பவே சந்தோஷப்பட்டு தன்னோட மகளோட இருக்கிறதுக்கு இப்போ 6 மாத காலம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் சந்தர்ப்பம். இதனால் நம்மளுக்கு ஒரு நல்லதும் நடக்க போகுது. நம்ம எப்படி இருந்தாவது நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரங்களையும் சீக்கிரமாக ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தேடலை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்க போகிறாங்க நம்ம அபிநயா. இந்த மாதிரி நேரத்துலையும் பாவம் நம்ம சுடருக்கு பல கஷ்டங்களும் வர ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அந்த அபிநயாவை சண்முகமும் சுடரும் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த இடத்துல தான் ஆரத்தி எடுத்து கூப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சரளாவை கூப்பிடுறாங்க. அப்போ சரளா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ வரும்போது தான் அபிநயாவை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவை பார்த்ததுமே அமைதியாக போயிடறாங்க, எதுவுமே பேசாமல். ஏன்னா அபிநயா வீட்டுக்கு வர்றது சரளாவுக்கு பிடிக்கவே கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கண்ணா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா உள்ளே போகும்போது தான் சரளா தன்னோட மனசில் இருக்கிறத வெளிப்படையாக கேட்டுறாங்க. அபி, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாத. என்னால் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு மறைச்சி வச்செல்லாம் பேச முடியாது. நான் இப்போ நேராகவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, இங்கே பாரு அபிநயா, உனக்கு ஜெயிலில் இருக்கும்போதே துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீ பரோலேருந்து திருப்பி ஜெயிலுக்கு போகும்போது உனக்கு ஆபத்து வந்து யாரோ கடத்தி வச்சுருந்தாங்கன்னெலாம் தெரிஞ்சது. அப்படி இருக்கிற நேரத்தில் உன்னோட நாங்களும் இருக்கோம், உன் கூட உனக்குன்னு சொந்தக்காரங்க நாங்களும் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கோ என்னோடய பிள்ளைகளுக்கோ ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரளா. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அபிநயா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அப்போ நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தானே? அப்படி இருக்கிற இடத்துல நீ இங்கே வந்து இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி சரளா கேட்க, நம்ம அபிநயாவும் இல்லை நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது தான் சண்முகம் சொல்கிறாரு, இங்கே பாரு அபி, இது உன்னோட வீடு, நீ எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறத கேட்டதுமே நம்ம சரளாவுக்கு கோபம் வந்துடுது. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை தூக்கி எறிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிற எல்லாத்தையுமே அவளுக்கே கொடுத்துருங்க, ஆனால் எங்களை ஆளை விட்டுருங்க, நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போகிறோம். ஏன்னா இவளால் எங்களுக்கும் என்னோட பிள்ளைங்களுக்கும் ஆபத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரளா சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் அப்படிலாம் நடக்காது சரளா, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல, நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ சண்முகத்தால் பதிலே சொல்ல முடியல. அப்போ சரளா சொல்கிறாங்க, அபி இங்கே இருக்கணும்னா இருக்கட்டும், ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த வீட்டில் அவள் இருந்தாலும் அவளுக்கும் சரி நமக்கும் சரி எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சுடர் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது தியா தருண் சேர்ந்து போகக்கூடாது. தியா தருண் ஸ்கூலுக்கு போனாலும் சுடரோட பேச மாட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம எல்லாரும் இருந்துக்கலாமே தவிர்த்து நீங்களும் சரி உங்கள் தங்கச்சியும் சரி நம்ம எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கிற மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறோம், வெளியவும் காமிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரளா ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. இந்த கண்டிஷனை கேட்டதுமே நம்ம சண்முகம் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சரளா இப்படி ஒரு கண்டிஷனை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகினது மட்டும் இல்லாமல், எப்படி சரளா ஒரு வீட்டுக்குள்ளேயே அபிக்கிட்ட பேசாமல் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் வெளியே போனால் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, ஸ்கூலுக்கு போனால் சுடரோட ஒன்றா போகக்கூடாது, இப்படி கண்டிஷன் போட்டால் எப்படி அந்த பிஞ்சு மனசு எவ்வளோ கஷ்டப்படும்? என்ன சரளா இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ சரளா சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டில் உங்களோட குழந்தைங்களோட இருக்கணும்னு நினச்சா இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டன் ரேட்டாக பேசுகிறாங்க சரளா. இந்த இடத்துல தான் அபிநயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே விடுங்கண்ணே, பரவாயில்ல, இதுவே அண்ணி இவ்வளோ தூரம் விட்டதே பெருசு, நான் இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு இருக்கிற இடம் கொடுத்ததே பெருசு, அதனால் நானும் என்னோடய பொண்ணும் ஒரு ஓரமாக இருந்துக்கிறோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தானே அண்ணி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. என்னால் உங்களுக்கும் சரி தியா தருண் மற்றும் அன்னிக்கு இவங்க 3 பேத்துக்குமே எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு ஆபத்து வராதுன்னா கண்டிப்பாக நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சண்முகத்துக்கிட்ட. என்ன அபி, அவள் தான் அப்படி பேசுகிறானா, நீயும் இப்படி பேசுகிறியே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல, நம்ம சண்முகமும் இங்கே பாருங்க, அவளே சரின்னு சொல்லிட்டா, நீங்கள் ஏன் தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இப்போ வளவலன்னு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேரம் வந்திருக்கா, அப்படி இருக்கிற இடத்துல இவ்வளோ நேரம்லாம் கஷ்டப்படுத்த வேணாம், இவ்வளோ நேரம் அவளும் நின்றுட்டு இருக்கா, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்லும் போது தான், அண்ணி பரவாயில்ல, நீங்கள் சொன்னதே போதும், அண்ணி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா ஒரு கவரை நீட்டுறாங்க சரளா கிட்ட. என்னது அப்படின்னு சொல்லி சரளா கேட்க, இல்லை
நான் நாவல் மொழிபெயர்ப்பு எழுதினதில் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரைஸு இதுக்கு. எனக்கு கவர்மெண்ட்லேருந்து 1,00,000 குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபிநயா. இந்த 1,00,000ம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அண்ணனும் கஷ்டப்படுறாங்க. நான் ஜெயிலுக்கு திரும்பவும் போயிட்டா கண்டிப்பாக என்னோட பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு எந்தவித உங்களுக்கு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த அமௌண்ட்டும் கொடுக்குறேன். தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. அண்ணனுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்ல, சரளா சும்மாவே பிடிக்க முடியாது. இது காசையும் நீட்டுனா சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அபி 1,00,000 குடு குடு. இதை நீ வீட்டுக்குள்ளே வந்ததுமே கொடுத்துருந்தேன்னா நான் இவ்வளோ தூரம் பேசியிருப்பேனா அபி? சரி பரவாயில்ல, ஆனால் சொன்னது மட்டும் மறந்துடாத. நல்லபடியாக எப்படி இருக்கணுமோ இருந்துக்கோங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. வெளியே போனாலும் நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கணும். மறந்துடாத அபி அப்படின்னு சரளா சொல்ல, இல்லை நீ மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயாவும் சொல்கிறாங்க. நம்ம சரளா காசு வாங்கினதை பார்த்ததுமே, அதுவும் சரளா முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்ததுமே சண்முகத்துக்கு ஒரு நினப்பு வருது. அதை டைரெக்டாகவே சரளா கிட்ட கேட்குறாரு. அது எப்படி சரளா இவ்வளோ நேரத்துக்கு கடுகடுன்னு விழுந்துக்கிட்டு இருந்த, இப்போ காசுன்னு கொடுத்ததுமே இவ்வளோ தூரம் சிரிக்கிறியே, இது எப்படி உனக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல சரளா. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் நீ இருக்கிறதே பெருசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் சரளா சொல்கிறாங்க, ஏங்க அபி நான் சும்மாவா கொடுத்துருக்கா? நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு அப்படின்னு நினச்சி தானே காசு கொடுத்துருக்கா. இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த காசை வாங்கினதில் எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரளாவும் சொல்ல, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது சரளா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் சுடரும் காலையில் இருந்ததுமே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தியா தருணும் சேர்ந்து தருண் சொல்கிறான், சுடர் கொஞ்சம் வெயிட் பண்ண நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, அப்போ சரளா பார்த்துக்கிட்டே, ஏய் தருண் என்ன நேற்றெல்லாம் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? சுடர் அவளாக போகட்டும், நீயும் தியாவும் சேர்ந்து போங்க. இந்த மாதிரி சரளா சொன்னதை கேட்டதுமே பாவம் சுடருக்கு முகமே வாடி போயிடுது. பரவாயில்ல இரு தருண், நீ நான் போனதுக்கப்புறமே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் முன்னாடி கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்ததுமே தருண் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அப்போ தான் என்ன பண்ணான்னா ஸ்கூலுக்கு போயிடறாங்க நம்ம சுடர். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தியாவும் தருணும் சரியாகவே இப்போ ஸ்கூலில் பேசுகிறதும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கவும் தனியாகவே இருக்காங்க சுடர். அப்போ நம்ம வெற்றி தன்னோட மகளான சுடரை பார்க்குறதுக்கு ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ தான் சுடர்கிட்ட கேள்வியும் கேட்குறாங்க, என்ன சுடர் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? உன்னோட அம்மா இப்போ உங்ககிட்டயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்கும்போது நம்ம சுடர் முகத்தில் ஒரு வாட்டை இருக்கிறத பார்த்ததுமே, ஏன் என்னாச்சு சுடர், ஏன் முகம் வருத்தமாக இருக்க மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்க, அப்போ தான் நம்ம சுடர் சொல்கிறாங்க, இல்லை அங்கிள், இந்த மாதிரி எங்கள் அத்தை வந்து இந்த மாதிரி கண்டிஷன் சொல்லிட்டாங்க. இப்போ என்கிட்ட தருணும் பேசுகிறது கிடையாது, தியாவும் பேசுகிறது கிடையாது. சொல்லப்போனால் எங்களுக்கு யாருமே இல்லாத அனாதை மாதிரி நானும் அம்மாவும் இருக்கோம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கிட்ட அழுகிறாங்க நம்ம சுடர். இதை பார்த்ததுமே பாவம் நம்ம வெற்றிக்கு எல்லாமே என்னால் தான், இப்போ என்னோடய பொண்ணும் கஷ்டப்படுறா, இப்போ யாரும் இல்லாத அனாதைன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு நான் வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் வெற்றியும் சுடர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, அழாத சுடர், உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சுடர், நிஜமாவா அங்கிள் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சுடர், நீ அனாதெல்லாம் கிடையாது, நான் இருக்கேன் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சுடர்கிட்ட சொல்லவும் சுடர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சரி சுடர், இனி நீ ஹாப்பியாக இரு, நான் ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கிளம்பி போயிடாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கே கர்ணாவுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. வெற்றி முகத்தை கர்ணாவும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வெற்றி முகம் வாட்டமாக இருக்கிறத பார்த்ததுமே கர்ணா என்ன கேட்குறான்னா, வெற்றி எங்கே போயிட்டு வர, ஏன்னா முகம் டல்லாக இருக்குது, ஏன் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கர்ணா அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லி சமாளிக்கிறாரு. இல்லையே, இவங்கிட்ட ஏதோ மாற்றம் இருக்குது, அது என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வர வர அபிநயாவுக்கு சப்போர்ட்டாகவும் பேசுகிறான். அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக யாராவது ஒரு ஆள் இருந்து தான் ஆகணும், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அது யாராக இருக்கும்? கண்டிப்பாக வெற்றி எங்கே போகிறான் ஏது போகிறான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா கூடவே இருக்கிற புலிக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும். அப்போ தான் வெற்றி இவ்வளோ தூரம் மாறி இருக்கிறதுக்கு யார் காரணம், அபிக்கு சப்போர்ட்டு பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் மனசு மாற வச்சுருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஆள் புலி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. புலிக்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு புலியை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. புலியும் வீட்டுக்கு வர போகிறாரு. கர்ணா அப்போ புலிக்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன்னா, புலி வெற்றி எங்கே தான் போகிறான், அடிக்கடி எங்கேயோ வெளியே போகிறான், அவனோட நடவடிக்கையிலே மாற்றம் இருக்குது,
என்னமோ எனக்கு தெரியல, டவுட்டாக இருக்குது. உண்மையை சொல்லு புலி, நீ தான் வெற்றியோட இருக்க. கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சே இருக்கும். யாரோட வெற்றி அவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அது யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்போ புலி அப்படியெல்லாம் இல்லையேனே, வெற்றி என் கூட தான் இருக்கான். அவன் என் கூட இருக்கும்போது அவன் வேறு யாரோட பழக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. இனி கர்ணா வெற்றியை கண்காணிக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக சுடரை பற்றின உண்மை தெரிய வருமா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. சுடரை பற்றின உண்மை கர்ணாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சுடரை சும்மா விடுவாரா கர்ணா? கண்டிப்பாக கிடையாது. சுடருக்கு இனி ஆபத்து தான் வரும். இந்த ஆபத்து வராமல் இருக்கணும்னா நம்ம வெற்றி எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறாரு, இதுதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ரொம்பவே ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.